தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை கர்த்தர் வர்த்திக்க செய்வாராக. இந்த நாளில் தானே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா எழுதினதான தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வற்றி போயிருக்கிறதான உங்கள் வாழ்க்கைகள், நீர் பாய்ச்சல் அற்று இருக்கிறதான உங்கள் அனுபவங்கள், இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதான வார்த்தை, நீ நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தைப் போல, வற்றாத ஒரு நீரூற்றைப் போல கர்த்தர் உன்னை செழித்தோங்க செய்வார். ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை செழித்தோங்க செய்வார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அது எப்படி இருக்கும் என்றால், செழிமையாக இருக்கும், பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், நல்ல ஒரு பச்சை பசேன்னு இருக்கும், தண்ணீர் அங்கே பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த பாய்ச்சல் இருக்கிறதுனால் அதிலே ஒரு வர்த்திக்கப்படுகிற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர், உங்கள் பிஸ்னஸை, உங்கள் வேலையின் காரியத்தில் உங்களை கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல அவர் காணும்படி செய்வார். உங்கள் படிப்பின் காரியங்களிலே, நீங்கள் போய் வருகிற இடத்திலே, நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளிலே தேவனாகிய கர்த்தரோ உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல மற்றவருடைய கண்கள் காணும்படியாக கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். அந்த பிள்ளையே, அந்த இடத்துல நீங்கள் செழுமையாய் இருப்பீர்கள், கொழுமையாய் காணப்படுவீர்கள். மற்றவருடைய கண்கள் உங்கள் மீது படும் பொழுது அவர்கள் உங்களை உயர்த்தி வைப்பதற்கும், அவர்கள் உங்கள் அண்டே வந்து சந்தோஷப்படுவதற்கும், சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் எடுத்து நிறுத்துவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத ஒரு நீரூற்று. வற்றாத நீரூற்று என்ன செய்யும்? மற்றவர்களுக்கு தாகத்திற்கு தண்ணீரை அது கொடுக்கும். மற்றவர்களுக்கு வறண்டு போய் இருக்கிறவர்களுக்கு நீரூற்றை கொடுக்கும். வறண்டு போனதான தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாய்ந்து செல்லும்படியான தண்ணீரை புறப்பட செய்யும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி வற்றாத ஒரு நீரூற்றாக இங்கே வரும்பொழுது எப்போவும் தண்ணீர், எப்பொழுதும் ஆசீர்வாதம், எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் சமாதானம் தேவ பிள்ளையினிடத்தில் இருக்கிறது என்பதை மற்றவர்கள் காணும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை அவனமாய் கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். அவனமாய் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக உங்கள் தலை நிமிரும்படியாக, உங்கள் வாழ்க்கை நிமிரும்படியாக கர்த்தர் உயர்த்தி வைக்கிற ஒரு காலமாய், நேரமாய் இதை மாறும்படி கர்த்தர் செய்வார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத ஒரு நீரூற்றை போல நீ காண்பாய், காணப்படுவாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் அவர்களிடத்தில் வரும் பொழுது சமாதானம், சந்தோஷம், தேவனுடைய அன்பை ஜனங்கள் உணர்ந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தூக்கி நிறுத்தும். அவருடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயரச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல, வற்றாத நீரூற்றை போல செழிமை மிக்கதாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாய் உங்களை நிற்கச் செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.